இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே அண்ணா திமுக நாங்க திமுக பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அண்ணா திமுக என்ன செஞ்சது, திமுக என்ன செய்யல, திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அண்ணா திமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்குது. அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா, இல்ல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா? இன்றைக்கு மௌனமா இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறாரு. அவரிடத்துல சொல்றோம், அண்ணா திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 122 போராட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம், 122 ஆர்ப்பாட்டம் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்க நடத்தி இருக்கிறோம். நீங்க திமுக ஆட்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு விரோத ஆட்சியா செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளா தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கடன் பெறுந்தாங்க, எளிமையா கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக ஆட்சியில சிபில் ஸ்கோர் என்ற ஒரு விதியை புகுத்தி பல்வேறு ஆவணங்கள் கொடுத்தால்தான் பயிர்கடன் கிடைக்கும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவசாயிகள் அலக்களித்தாங்க. இல்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்திருக்காரா? இந்த ஏழை மக்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் இருக்காரா? இன்றைக்கு விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்துட்டு, அரிசி விலை உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் சுமார் 40% அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இப்படி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுறாங்க. அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தியிருக்காரா? அரசாங்கத்தை எடுத்து தென்னை மரத்துல தேல் கொட்டுனா பனை மரத்துல நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை.